ஹலோ ஆல். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன, ஒரு மனுஷனும் சிஸ்டமும் கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகே, இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ அந்த ஹை லெவல் லாங்குவேஜை மிஷினுக்கு புரியறதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணா டு மிஷின் லாங்குவேஜ். இப்போ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை ஒரு மிஷினுக்கு புரியுற மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு, கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டர். இந்த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை நம்ம ஒரு மிஷினுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லாங்குவேஜா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அது எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கோடு temp is equal to v of k is equal to v of k plus I, v of k plus I is equal to temp. இப்படின்றது ஒரு ஹை லெவலான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. அதை ஒரு கம்பைலருக்கு சென்ட் பண்ணி ஆர் இன்டர்பிரிட்டருக்கு சென்ட் பண்ணி அதை ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமாக மாற்றிட்டு அந்த அசம்பிளி லாங்குவேஜை நம்ம அசம்பிளர் யூஸ் பண்ணி ஒரு மிஷின் கோடாக மாற்றலாம். அந்த மிஷின் கோட் வந்து 0s and 1s காம்பினேஷனில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஒரு கம்பைலருக்கு அனுப்பி இன்டர்பிரிட்டர் இல்லைன்னா கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டருக்கு அனுப்பி கன்வெர்ட் பண்ணுற ஒரு ஒர்க்கை பார்த்துட்டோம். ஸோ இப்போ ஒரு டவுட் வரலாம், கம்பைலர் இன்டர்பிரிட்டர் ரெண்டும் டிரான்ஸ்லேட் தான் பண்ணுது. ஸோ எதுக்கு நம்மளுக்கு கம்பைலர், எதுக்கு நம்மளுக்கு இன்டர்பிரிட்டர் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஸோ அதனோட மெயின் டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம். கம்பைலர் இங்கே, இன்டர்பிரிட்டர் ரைட்டில். ஓகேவா? இப்போ கம்பைலர் என்ன பண்ணும், டிரான்ஸ்லேட் தான் பண்ணும் ரெண்டுமே. ஸோ டிரான்ஸ்லேட், ஆனால் கம்பைலர் எப்படி பண்ணும், டிரான்ஸ்லேட் த என்டையர் ப்ரோக்ராம். ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா இந்த ப்ரோக்ராமை என்டையராக ஒரு கம்பைல் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுறது கம்பைலர். அதே ஒரு இன்டர்பிரிட்டரும் டிரான்ஸ்லேட் தான் பண்ண போகுது. டிரான்ஸ்லேட் த ப்ரோக்ராம் லைன் பை லைன், ஒரு லைனா அதை நம்ம வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புற வேலை வந்து இன்டர்பிரிட்டர் பார்த்துக்கும். இப்போ ஒரு என்டையர் ப்ரோக்ராமை நம்ம வந்து கம்பைல் பண்றோம் அப்படின்னா ஸோ என்டையர் ப்ரோக்ராமே நம்ம பண்ணச்சு லெஸ் டைம் டேக்கன் தான் ஆகும். ஒரு லெஸ் டைம் டேக்கன் ஆகுச்சே நம்ம என்ன சொல்லிடலாம், இது வந்து ஃபாஸ்டா இருக்கு அதனால தான் லெஸ் டைம் எடுக்குதுன்னு சொல்லிடலாம். அதே இன்டர்பிரிட்டர் வந்து ஒரு லைனா செக் பண்ணணும். இப்போ ஒரு லைனா செக் பண்ணச்சு என்ன ஆகும், மோர் டைம் டேக்கன் ஆகும். மோர் டைம் டேக்கன் ஆச்சு என்ன சொல்லலாம், இது ஸ்லோவா இருக்குப்பா அதனால தான் நம்மளுக்கு மோர் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லாஸ்ட், இப்போ வந்து ஒரு என்டையர் ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்றோம், அதுல ஒரு எரர் அக்கர் ஆகுது. இப்போ அந்த எரர் எங்க அக்கர் ஆகுதுன்னு தேடி கண்டுபிடிச்சி நம்ம டீபக் பண்றதுனால டிஃபிகல்ட் டு டீபக் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இன்டர்பிரிட்டர்ல ஒரு லைனா தான் நம்ம செக் பண்ணதுனால இந்த லைன்ல தான் எரர் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஈஸி டு டீபக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் ஒரு கம்பைலர் அண்ட் இன்டர்பிரிட்டருக்கான ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ கம்பைலர் இன்டர்பிரிட்டர் பார்த்துட்டோம். நம்ம பார்க்க போறது ஜாவா. இப்போ ஜாவால நம்ம எது யூஸ் பண்ண போறோம், கம்பைலரா இல்லை இன்டர்பிரிட்டரா அப்படின்றது ஒரு கேள்வி. இப்போ ஜாவால வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, ஜாவா கேன் யூஸ் போத் ஆஃப் கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர் ஆர் அண்ட். ஓகேவா? ஜாவால நம்ம வந்து எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கம்பைலரும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஒரு இன்டர்பிரிட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்பைலரும் யூஸ் பண்ணலாம் இன்டர்பிரிட்டரும் யூஸ் பண்ணலாம்னால நம்ம ஜாவா என்னன்னு சொல்லுவோம், ஜாவா இஸ் அன் இண்டிபெண்ட் லாங்குவேஜ். ஸோ நம்ம ஒன்றுத்தையே டிபெண்ட் பண்ணுறது தேவையில்ல, கம்பைலரும் பார்த்துக்கலாம் இன்டர்பிரிட்டரும் பார்த்துக்கலாம். அதனால ஒரு ஜாவான்றதை நம்ம வந்து இண்டிபெண்ட் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் எப்படி மிஷின் லாங்குவேஜாக மாற்றுறது, அது மாற்ற யூஸ் பண்ணுறதுக்கு கம்பைலர் இன்டர்பிரிட்டர் யூஸ் ஆகும், அதனோட மெயின் டிஃபரன்ஸ் என்ன, ஜாவாவில் நம்ம கம்பைலராக இன்டர்பிரிட்டராக யூஸ் பண்ண போகிறோமான்றதை பார்க்க போகிறோம். ஜாவான்றது ஒரு இண்டிபெண்ட் லாங்குவேஜ்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம வந்து ஜாவாவை முழுமையாக பார்த்துடலாம். தேங்க்யூ.